ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். அடுத்ததான் 1/2 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் துவரப்பருப்பையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/4 மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. அடுத்ததாக அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் போல் கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா முழுமையாக அதை வெடித்து வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக மல்லி இலையை இது போல் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்ஃபர்மாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கை பூண்டு, 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி போட்டுக்கோங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து, அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாமே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு நல்லா குழையாக வேகுந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ 1 கப் அளவு அரிசி போட்டதுனால 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மெஷரிங் கப்பு இது வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய கப்பு அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப்புனா 2 கப்பு ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ சரியாக ஒரு விசில் போட்டுருங்க. ஒரு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருந்து அடங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான, குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். நல்லா காரசாரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதுவே நல்லா கொலைய வேணும் அப்படின்னா நல்லா தம்மு முழுமையாக அடங்குற வரையும் விசில் எடுக்காமல் இதை போட்டுட்டிங்கன்னா நல்லா முழுமையாக களைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டக்குன்னு செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே சைடிஷாக மாங்காய் சம்மந்தி நம்ம வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காம்போ. நல்லா அடுத்ததான் இது கூடவே அள்ளி போட்டு சிக்கன் நம்ம வந்து அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய தேவையில்ல. மசாலா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம்னா ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டக்குன்னு செய்யக்கூடிய இந்த 2 ரெசிபியும் இந்த 2 சைட் டிஷ்ஷையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் இருக்குது. இந்த 2 காம்போவோட இந்த அரிசி பருப்பு சாதத்தை சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.